ஹாய் மக்களே, வெல்கம் டு ஃபேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ரீல்ஸ் தான். டெட் ரீல்ஸு இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேரும் ஆடுறோம் மக்களே. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே ரைஃபிள் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஸ்ரீனத் ப்ரோ வந்துட்டு ஷார்ட் கன் வாங்கிட்டாரு. மீதி 2 பேர் ருசாந்த் ப்ரோ ஒரு சிலர்கிட்ட வந்து ரைஃபிள், இவர்கிட்ட ரித்விக் கிட்ட வந்து ஏதோ கன் இருக்குங்க, அவர்கிட்ட ரிவால்வர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தருக்கு மட்டும் ரைஃபிள் வாங்கிட்டு வந்தால் போதுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து ரைஃபிள் தான் வாங்கிட்டுருக்கோம். ஓகே, ஓரளவுக்கு காசு வந்துருச்சு. டே தம்பி, 110 ரூபா மீதி போடு. போட்டேங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ பாருங்கள், என்ன பண்ணோம்னா ஒரு ரைஃபிள் ஒன்று வாங்கிடணும். ஓகே, சீக்கிரமாக போவான். அப்புறம் லேட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லிட போகிறாங்க. டே தம்பிங்களா, ஏதா ரைஃபிள் வாங்கி தந்துடுறேன். டை வா, கூட வா, சீக்கிரம் வா. டை ஓகே, ட்ராப்பு இங்கே பாருங்கள். ரைஃபிள் ஆமோ 2ங்க மக்களே. இங்கே பாருங்கள், ரைஃபிள் ஆமோ 2. Give me the 2, mama, you. ஓகே மக்களே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைஃபிள்லாம் வாங்கிக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே, வரல இங்கே வந்துடுவோம். 2 கோலை வந்து போட்டுருவோம். அவ்வளோதாங்க. தம்பி ஏறா, வெயிட் பண்ணுறா. யூ கண்ட்ரிபியூட். எங்க பாருங்க என்ன பண்ணுறானுங்க. ஏன்டா இப்படி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யூ கண்ட்ரி நான்சென்ஸ். ஓகே மக்களே, இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாக்குக்கு நமக்கு வந்து முக்கியமாக வந்து தேவைப்படும். ஓகே ஓகேங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு சேவ் ஜோன் க்ரியேட் பண்ணுறோம். மக்களே, நீங்கள் இந்த முறை கேட்கலாம், என்னடா திருப்பி ஆல்ரெடி எஸ்கேபி வீடியோ போட்டேன், இப்போ என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை நாங்கள் வந்து எஸ்கேபி வீடியோ போட போகிறதில்ல. நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணுறோம். அது என்ன சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. டே தம்பிங்களா, உள்ளே வாங்கடா. ஓகேங்க. ஓகே, நான் வந்து என்ன சேலஞ்ச் பண்ண போகிறேன்னா, நிக்கோலட்டிஸில் வர வச்சு இப்போ ஏதோ ப்ரிசன் அப்டேட் வந்துருக்காங்க, அந்த ப்ரிசனையும் நிக்கோலட்டிஸ்லாவையும் ஒட்டுக்க வர வச்சு ஃபைட் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி டாஸ்க். ஓகே மக்களே, சரி வாங்க போவோம். தம்பி ரித்விக்கே, ஃபயர் ஜோனு, ஸ்ரீனித்து எல்லாம் வந்துட்டிங்களா? போகலாம். ஓகே மக்களே, நான் போயிட்டு காட்டுறேன். மக்களே, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோல்டு மைன் பண்ணுற இடம் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி விட முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் வந்து டேரெக்டாக கோல்டு வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி ஓகேடா, கோல்டை மைன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து போயிட்டேன். ஒரே ஒரு கோல்டு. இதுக்கு போய் ராகு பகல டே முன்னாடி கோல் இருக்குங்க, அங்கே போய்ட்டுருங்க. டி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆடா வெடி பசங்களா, இருங்கடா தம்பிங்களா வெயிட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா, முன்னாடி வந்து கோல் இருக்குது. ஆமாம், கோலே தான். அதை மைண்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு வில்லேஜ் வேறு வருதுங்க. அதை வேறு நாங்கள் இந்த முறை கேப்சர் பண்ணி காட்டுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த முறை ஃபஸ்ட்டு வில்லேஜ் அப்படி நிறையாலாம் கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது மக்களே. ருத்து இங்கே பாருங்க, ருத்துவே கோல் எடுத்துக்கிட்டாரு. ஓ மை காட். சரி ஓகே, இந்த முறை தம்பி ஸ்டாப் மேன், ஸ்டாப். ஏங்க இப்படிலாம் பண்ணுறானுங்களே, டே மனசாட்சி கெட்டவனுங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யூ கண்ட்ரி நான்சென்ஸ். இப்படிலாம் பண்ணலாமா? ஏங்க வேணுங்க மக்களே, வேணுன்னே வெறுப்பேற்றணுன்னு பண்ணுறானுங்க. யூ ஈடியாட்டிக் ப்ளோ. டேய் தம்பி, டேய் எங்கடா இருக்கீங்க? உள்ளே வாங்கடா. தம்பிங்களா உள்ளே வாங்க. உள்ளே வா. டேய் எவன்டா ருத்விக். ஓகே கோல் போடுறாரு. டேய் தம்பி, சீக்கிரம். அவ்வளோதாங்க, வந்து கிளம்பிடலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா 7000 கிலோமீட்டருக்கு போயிட்டுருக்கோம். வருது வெங்கை வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி 7000 கிலோமீட்டருக்கு போயிடலாம். ஐயோ இருட்டாவுதே. டேய் தம்பிங்களா உள்ளே வாங்கோ. வந்துட்டேனே, நல்ல பசங்க. டேய் வெளியே மட்டும் போயிடக்கூடாது சரியா? நல்ல பசங்கள உள்ளே இருக்கணும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னென்னா அப்படியே வந்துட்டு இப்போ வந்து இந்த குதிரை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். டேய் குதிரை தம்பி. டேய் வகை தொலைஞ்சிருச்சு. ஐயோ. ஓகேங்க. டேய் பக்கு மம்மியை நாங்கள் வந்து இப்போ வந்து வில்லேஜுக்கு போக போகிறோம். டேய் ஏங்கடா வாங்கடா. வில்லேஜ்ரா, வில்லேஜு.
மக்களே ஓகே மக்களே, பக்கத்தில் அந்த வில்லேஜுக்கு வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வில்லேஜு. டே தம்பி டே ஏடா சாகசம் பண்ணுறான். ஐயோ எங்கள் புல்லட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அவனை பார்த்துக்கிட்டோங்களாம். நாம் வந்து இப்படிக்கா போயிடுவோம். டே தம்பிங்களா வாங்கடா. ஏய் வா வேகமா வா, உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. சாவு செத்த பையன். என்ன ஸ்பீடாக ஓடி வரான். டேய் தம்பி டேய், உன்னை யாரும் இங்கே விசேஷத்துக்கு கூப்பிடலடா. அவ்வளோதான் மக்களே முடிச்சாச்சு. அப்போ என்ன ஸ்பீடு சரி ஸ்பீடுங்க. டேய் முடிடா அவனை. ஓகேங்க, நம்ம வந்து அப்படியே பேங்க் சீக்கிரமாக லூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கு. டேய் எங்கடா இருக்கான்? சரியான வேட்டைங்க மகளே. ஓ மை காட் செம்ம. டேய் ருஷாந்த் ப்ரோவே செத்துட்டு இருங்க. ஓ மை காடு வெயிட். ஓகே ரைஃபிள் வாங்கி தந்தோம். ரைஃபிள் எதில் இருக்குது? அப்படி ரைஃபிள் ரொம்ப முக்கியம். இறா தம்பி உன்னை ரிவைவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பேண்டேஜ் வேணும். நம்ம வந்து இப்போ எங்கே போகலான்னா ஃபர்னிச்சர் எதாவது இருக்காடா? ஒரு சில்வர் பார், ஒரு கோல்டு இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், தேவைப்படும். தம்பி இறா தம்பி. எங்கெங்க இவர் இருக்காரு? இவர் முதல்ல இழுத்துட்டு போயிட்டு பேண்டேஜ் போட்டுவிடுவோம். தம்பிங்களா பேண்டேஜ் இருக்கா? பேண்டேஜ் இருக்கா? இல்லை போல இருக்கே. இது என்னதுடா? கவுன் பவுடர் பேரல். இதெல்லாம் நம்ம தேவையில்ல. இதை ஸ்டோர் பண்ணிப்போம். இவர் வந்து ஸ்டோர் பண்ண முடியுதா? ஐயோ ஸ்டோர் வேறு பண்ண முடியல. எங்கே போனாலும் தூக்கிட்டு போகணுங்க. பிரியான். ஓகே மக்களே, இப்போ வந்து இவர் பேண்டேஜ் வச்சு தான் ரிவைவ் பண்ணணும். ஓகே இங்கே தான் இருக்கா பாப்பா. தம்பிங்களா இது என்ன? ஹோலி வாட்டர்லாம் ரொம்ப முக்கியம். சிலுவை. இங்கே ஒரு ஹோலி வாட்டருங்க. தம்பி அப்படியே ரேசரியா? டேய் ஹோலி வாட்டர் ஏன்டா? சரி ஓகே, நம்ம அப்படியே இவரை தூக்கிட்டு போவாங்க. தம்பி ஏன்டா செத்து தொலைஞ்ச? முன்னால் எவ்வளோ பற்றி எங்களுக்கு தலைவலியாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போய்ட்ருக்கோன்னா பேங்குக்கு தான் போய்ட்ருக்கோம். தம்பி கன் ஸ்மித்தில் பேண்டேஜ் இருக்கான்னு பார்க்கலாமா? இருறா. இதுதான் வந்து சீக்கிரத்தில் அல்பைஸில் போயிடக்கூடாது. இங்கே எதுவும் இல்லை. ஓகே என்ன பண்ணுவோம்? பேங்க்குக்கு போய்டுவோம் மக்களே. பேங்க்குக்கு அந்த கோடு ஒன்று தேவை. ஐயோ இங்கே ஒருத்தனை கொண்டிருப்பேன். ஆனால் கோடு பேங்க் கோடு அவன் எங்கே தந்தான்? டேய் பேங்க் கோடு மம்மிய. இங்கே இருக்க கோடு. அப்படி என்ன கோடு? 36463 தாங்க கோடு. தம்பி எங்கடா இருக்கான்? ஸ்ரீ ப்ரோ. ஓகேங்க, ஸ்ரீ ப்ரோ வந்துட்டு அங்கேயே நிற்கிறாரு. தம்பி சீக்கிரம் வாடா. இப்போ வந்து நான் இவர் எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்னா டேரெக்டாக நம்ம வந்து இதுக்கு போய்டுவோம். பேங்க்கு 36463 மறந்துடாதீங்க. தம்பி ஃபயர் ஜோன் 14 அப்படியே சாவு இங்கே இரு. ஓகே 3 6 4 6 அப்புறமா ஒரே ஒரு 3. அவ்வளோதான்டா. ஏங்க 2 பாண்டு. ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணாதீங்கடா. அநியாயம் அக்கிரமம் இதுக்கெல்லாம் எவனும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஆப்பாடி 3 பாண்டு. ஏன்டா இது வச்சு ஒரு ஷாட்கன் தான்டா வாங்க முடியும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தம்பி இருறா. எனக்கு தெரிஞ்சு நைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி கிளம்பிடுவோம். அப்போ வேகமாக போய் ஆகணும். இது பேண்டேஜ் வேறு இல்லை. நம்மக்கிட்ட 2 ரைஃபிள் இருக்குங்க. அது வரைக்கும் சரி. ஓகே ஆமாம், ஆங்கிரி ப்ரோ பிளேயர் வேணும். இருட்டுது. தம்பி ஐயோ பிளட் மூணுங்க. ஹார்ஸ் வச்சு தாங்க தப்பிச்சு ஆகணும், வேறு வழியே இல்லை. ஹார்ஸ் ப்ளீஸ் என்னை ஏற்றிட்டு போ. தம்பி இருற காலைல வந்து கூப்பிட்டுக்கிறேன். தம்பியே பக்கத்தில் இருக்குது. சரி ஓகே. தம்பி எனக்கு வேறு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. இவரை விட்டுட்டு போக முடியல. அப்படியே தூக்கிக்கிட்டே போவான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மனசாட்சி கெட்டவனுங்களா. கிளம்பி வேற போகணுமா ட்ரெயினுக்கு? ட்ரெயினுக்கு வந்துட்டேன். தம்பிங்களா இருங்கடா, வண்டி எடுத்துடாதீங்க, அப்புறம் காண்டாயிடுவேன். சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் வில்லேஜ் வந்து கேப்சர் பண்ணிட்டோம். கேவுங்க. மை காடு
கேவுக்கு அப்புறமா கூட வந்துக்கலாம். இப்போ முதல்ல ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஓகே மக்களே, இவர் வந்து மேலே வந்து வெல்டு பண்ணிடுவோம். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரைஃபிள் அவ்வளோ ஒரு வில்லேஜை கேப்சர் பண்ணிட்டோங்க. இப்போ என்னென்னா செத்துருந்த ரொசாந்த் ப்ரோவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிவைவ் பண்ணி விட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ரொசாந்த் ப்ரோக்கு வந்து புல்லட் வாங்கி தரலான்னு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ரொசாந்த் ப்ரோக்கு புல்லட்டே இல்லை, வாங்கிட்டு வந்துடுவோம் முதல்ல. ரைட் தம்பி, ஏங்க இது வேறு எடுக்க முடியல. சரி ஓகே, இந்த எண்ணெய் எடுத்து போட்டுரும். டேய் தம்பிங்களா எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் எங்கடா இருக்கியா? டேய் கன்று வாங்கி வச்சுருக்கேன்டா. என்னங்க இது? ஓ மை காட், கௌபாய். டேய் தம்பிங்களா, உங்களுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன், வாங்கடா வாங்க. டேய் ஏங்க எல்லாருமே செத்துட்டானுங்க. ஓ ரித்விக் வராது, ஸ்ரீனித் ப்ரோ வேறு காணோம். கௌபாய் கூட்டம் எங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து லக்குங்கிறது. கௌபாய்னா இப்படி தான், இதுதான் வந்து லக்கு. அவ்வளோதான். கருப்பு குதிரை, என் ஃபேமஸான குதிரை. ஏங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா அப்படியே நேராக திரும்பி. டேய் தம்பிங்களா ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டாம். இப்போயே வந்து வீடியோ கிட்டத்தட்ட 11 நிமிஷம் வந்துடுச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு சில இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் வாங்கி தரலான்னு போயிட்டுருக்கோம். வாங்குற ப்ரோ பிளேயர்ரா. டேய் எங்கடா ஸ்ரீ? ரைஃபிள் தரலான்னு பார்த்தா ஸ்ரீனித் ப்ரோவே காணோம். ஸ்ரீ எங்கடா இருக்க? ஓகேங்களே, பார்த்தா பக்கத்தில் ப்ரிசனுங்க. அப்படிங்க அப்போ நான் தம்பவே முடியல. பக்கத்தில் பார்த்தா ப்ரிசனு பயங்கரமாக இருக்குது ப்ரிசனு. நாங்கள் வந்து பிளண்டர் பூஸ்ட் வாங்கிக்கிட்டோம். ரைஃபிள் பாருங்கள், ரைஃபிள் 22 புல்லட்டு. பிளண்டர் பூஸ்ட், பிளண்டர் பூஸ்ட் இருக்கும்போது பக்கத்தில் கேட்டுலாம் வந்துடாதீங்கடா, அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். தம்பிங்களா இப்படி தான் பயன்படுத்தணும். டே ஐயோ டே தம்பி, அவனை எழுத்து குறைச்சிடாதடா. ஐயோ ரைஃபிள் தாங்க இவனுங்களுக்குலாம். இங்கே ஐயோ கூப்பிட்டா உடனே வந்துடுவானா? தம்பி பொறுமையாக வா வேண்டாம், பயம்படுத்துகிறாங்க. ஓகே மக்களே, பார்த்தா நாங்கள் ப்ரிசனை கேப்சர் பண்ணிட்டோங்க. ஓ மை காட், இட் இஸ் எ பியூட்டிஃபுல் லேஷன். ப்ரிசன் இப்படி தான் இருக்குது. பேண்டேஜரை எடுத்துக்கோங்கடா. இருங்க நம்ம எதாவது பேண்டேஜ் வாங்கி வச்சுருக்கோம். ஹோலி வாட்டர் முக்கியமாக தேவை. இதெல்லாம் வந்து முதல்ல எடுத்துப்போம். ஓகே, புக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும். இவ்வளோ சிம்பிளாக தான் மக்களே இருக்குது. நீங்கள் ஒரு 3-4 பேர் வரீங்க, ஒரு ரைஃபிளாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சப்ப மேட்ரு தான். பிளண்டர் ஷாட் ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற அளவு கஷ்டமெல்லாம் இல்லை. இந்த சேரில் எவனோ உட்காந்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்கானா, இவனுங்களாம் நல்லவனுங்க அப்படிங்கிற மாதிரி. மக்களே இன்னொன்று ஒன்றுனா, நம்ம கேவுக்கு வேறு போகணும். ஸோ மறந்துடுவானா இந்த இங்கே பாருங்களேன், இந்த சேரில் எவனோ உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கானா, ஜாம்பிஸ்லாம் வந்து நல்லவங்க, மனுஷங்க தான் வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். தம்பிங்களா போதும்டா இங்கே இருந்தது, வாங்கடா நம்ம அடுத்த வேலையை பார்த்துப்போம். கீழே தான் இருக்கா? எவ்வளோ மனசாட்சி இருந்தாடி. ஒரு காலத்தில் நீயும் வந்து மனுஷனாக இருந்து தான்டா ஜாம்பியா மாதிரி இருப்பேன். இங்கே என்னது இருக்குது? கோல்டு. ஓகே மக்களே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்வாடை எடுத்துக்க போகிறேன். மக்களே ஸ்வாட் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, ஆங்குரி ப்ரோ பிளேயரா தெரியுமாடா? உடச்சிட்டு வாடா, சப்பமாட்ரி ஓடாடா தம்பி. டே எவ்வளோ நேரம் இழுத்து பிடிச்சிட்ருக்கேன். உடச்சிட்டான்டா. ஹோலி வாட்டர் தான். டேய் வா இடி மின்னல். டேய் அடி வாங்கி அவனை சாவாங்க. என்கிட்ட அடி வாங்கியே. மக்களே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ப்ரிசனை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்களா மக்களே, ப்ரிசனை காமிச்சிட்டோம். அப்படி அங்கே பாருங்கள், அவன் செத்துட்டான். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.